ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு நமக்கு வந்து இந்த எலெக்ஷன் டேட் வந்து அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் அவ்வளோதான், எலெக்ஷன் டேட் நாளைக்கு அறிவிக்க போகிறாங்க, இனிமேல் எங்கள் ரிசல்ட் வரப்போகுது, எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டா எலெக்ஷன் முடிஞ்சதும் ரிசல்ட் வரும் கன்ஃபார்ம் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமேட்டு நாளைக்கு ரிசல்ட்டு அந்த எலெக்ஷன் டேட்டு அறிவிச்சிறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்துருமா அப்படின்னு உங்களுக்குள்ளலாம் நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு இப்போது இன்றைக்கி மட்டுமே எனக்கு நிறைய ஆடியோஸ் வந்து மெயிலில் வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோக்கு நான் வந்தேன். ஸோ காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன், நியூஸ் பேப்பர் அப்டேட்டு, மெயில் அப்டேட்டு, ஆடியோ அப்டேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு நிறைய ஆடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு நமக்கு நாளைக்கு எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டா அதுக்கப்புறம் ரிசல்ட்டை போடுவாங்களா, ஒரு வேளை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்களா, அப்படி முன்னாடி போட்டுட்டா பரவாயில்ல, போடாமல் விட்டுட்டா என்ன ஆகும், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, அவ்வளோதானா, இது என்ன தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நான் லைனாக எல்லா ஆடியோவும் ப்ளே பண்ணுறேன், ஒவ்வொரு ஆடியோவும் நான் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு லைனாக வரும். நீங்கள் எல்லாமே கேளுங்க, கேட்கும் போது தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நீங்களும் ஃபோன் பண்ணி கேளுங்க, ஆடியோ இருந்தால் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரிசல்ட் நாளைக்கு டேட் அறிவிக்கிறதுக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வந்துடுவோம், வாய்ப்புகள் அதிகமே இருக்குது. ஸோ அப்படி இல்லைனாலும் அதுக்கப்புறம் எப்படி என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆடியோவாக ப்ளே பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் ஆடியோவை கேட்டு வந்துடுங்க. ஹலோ, சொல்லுங்கள் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். இது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வந்துட்டுங்க சார், இந்த ரேஷன் ஷாப் வந்து எப்போ வரும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஆமாம் சார், இன்றைக்கி நாளைக்குள்ள ஃபோன் சொல்லியிருக்காங்க சார். இன்னைக்கு நாளைக்குள்ளீங்களா? ஆமாம் சார். ஏன்னா சில பேர் வந்து எலெக்ஷன் கழிச்சு வந்தால் வரும், எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் சார் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க சார், முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துடுமா சார்? ஸோ சார் நாங்களே எதிர்பார்க்குறோம் சார். சரிங்க சார், ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்றைக்கி நாளைக்குள்ளே வந்துருங்கிற மாதிரி ஆடியோவில் சொல்கிறாங்க. ஸோ ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து ஆடியோ இருக்குது, நான் எல்லாமே ப்ளே பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. இருங்க, ரெண்டாவது ஆடியோ கேட்டு வந்துருங்க. ஹலோ சார், வணக்கம் சார். விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் சார். மேடம் இன்னைக்கு நாளைக்குள்ள போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க மேடம், எதிர்பாருங்க. சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்ன உடனே போடுங்க சார். சரி சொல்கிறேன் மேடம். எங்கேயும் வேலைக்கு போகாத வீட்டிலே இருக்கிறேன் சார். மூணாவது மேடம். நம்பிதான் சார் இருக்கிறேன். கன்ஃபார்மாக போடிக்கலாம் சார்? போடுவாம்மா. வச்சுருமா, இன்னொரு கால் வருது. சரிங்க சார், நன்றி சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கேட்டதை பாருங்கள், எவ்வளோ ஒரு அவங்களோட இது தெரியுது, அவங்களோட கஷ்டம் வாய்ஸ்லேயே. ஸோ அவர் வந்துட்டு அதுக்குள்ளே வேறு ஒரு கால் வருதுன்ற மாதிரி கரெக்டாக பதில் கூட சொல்லலை, போடுவாங்கம்மான்னு மட்டும் சொல்கிறாங்க. இன்றைக்கி நாளைக்குள்ளே போடுவாங்கன்னு இந்த ரெண்டு ஆடியோலையும் காமனாக நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நம்ம தான் வெயிட் பண்ண, அதாவது நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணுறோன்னா நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். ஸோ அடுத்து இன்னொரு ஆடியோ இருக்குது, அதையும் கேட்டு வந்துடுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ, கேட்குதுங்க சார், சொல்லுங்கள் சார். விழுப்புரத்துலேருந்து கால் பண்ணுறேன் சார். ரிசல்ட் வந்துடும் சார், 2 நாளில் போட்டுருவாங்க சார். நான் 2 டேஸுங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். நல்லா கவனிங்க, இது எல்லாமே தனித்தனியாக எனக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அங்கேருந்து நீங்கள் அனுப்புகிற ஆடியோ தான், சரிங்களா? நான் ஃபோன் பண்ணி பேசலை, நீங்கள் அனுப்புகிற ஆடியோ தான். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஜேஆர் ஆஃபீஸு இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி பேசுகிற ஆடியோ, ஹெட் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி. ஸோ அவங்க சொல்கிற காமனான விஷயம் இன்றைக்கி நாளைக்கு இந்த 2 நாளுக்குள்ளங்கிற மாதிரி ஒரு 3 ஆடியோவில் காமனாக இப்போ கேட்டிருக்கோம். ஸோ அடுத்த ஆடியோ கேட்டு வந்துருங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம் சார். வந்துடும் சார், இந்த வாரம் வந்துடும் சார். இந்த வாரமா சார்? இன்னைக்கு நாளைக்கு தான் சார், 2 நாள் தான் சார் இருக்குது. இல்லை வந்துடும் சார், சார் எங்களுக்கு கோச்சி எனக்கு ஒரே டவுட், இந்த இது அவங்க எப்படி இந்த மந்தில் போடுவாங்களா இல்லை எலெக்ஷன் கழிச்சு போடுவோம் சார், இந்த வாரத்திலே போட்டுருவாங்க சார். ஏன்னா இன்னைக்கு வெள்ளி சனி தான் தான் சார், 2 நாள் தான் சார். வெள்ளி சனி போட்டுருவாங்க, இந்த வாரம் போட்டுருவாங்க சார். சார் நான் சொல்கிறது இந்த வாரத்தில் 2 நாள் தான் சார் இருக்குது. அவங்க எனக்கு சொன்ன தகவல் இதுதான் சார், இதை மாற்றி நான் சொல்ல முடியாது இல்லை சார். புரியுது இல்லை சார், ஒருவேளை உண்மை தெரிஞ்சால் நாங்கள் இப்போ கேஸ் இருந்தது, நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ அது கேன்சல் ஆகிடுச்சு, இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் போடுவாங்க அப்படின்னா கரெக்டாக தெரிஞ்சால் நாங்கள் இதுக்காக வெயிட் பண்ணலாம்ல. நாங்கள் டெய்லி இல்லை போட்டுருவாங்க சார். ஏன்னா நாங்கள் இதுக்காக டெய்லியும் ஃபோன் பண்ணேன், உங்களுக்கும் அது தேவை, நாங்களும் அழைச்சல, எங்களுக்கும் மன கஷ்டமாக இருக்குது. இல்லை சார் போட்டுருவாங்க, எங்களுக்கு சொன்னது கண்டிப்பாக அப்போ லாஸ்ட்டு ஒரு 2 நாளுக்குள்ளார போட்டுருவான்னு சொன்னாங்க, இல்லை டிலே ஆகிடுச்சு போல், போட்டுருவாங்க சார். கன்ஃபார்மா சார்? கன்ஃபார்ம் சார், கன்ஃபார்ம். தேங்க்யூ சார், நன்றி சார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோலாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே காமனாக இந்த வாரம், இந்த 2 நாள் இந்த மாரி தான் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோன் பேசியிருப்பார் போல. அவர் வந்து மெயில் பண்ணியிருந்தார் ஆடியோல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாரி ஃபோன் பண்ணி பேசினப்போ, சனிக்கிழமை கூட ரிசல்ட் வரும். இந்த எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வரும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். அதாவது டிஆர்பி ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா? விழுப்புரம், கள்ளக்குறிச்சியில. ஸோ அவங்களும் வந்துட்டு இந்த எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்குள்ளேயே ரிசல்ட்ட போட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து தெரியல. ஆனா வந்துட்டு இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு புரியல. ஏன்னா நமக்கு இருக்கிறது நாளைக்கு ஒரு நாள் கூட கிடையாது. ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் டேட்டு வந்து அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். எப்போ வருங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த வேலை தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே நமக்கு வெப்சைட் அப்பப்போ செக் பண்ணுங்க. வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஸோ அப்படி வரலன்னா நம்ம என்ன பண்ணுறது? யாரை கேட்குறது? அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா கூட எடுப்பாங்களா? இல்லை என்ன? அது என்ன எலெக்ஷன் முடிஞ்சுதான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு முடிச்சுருவாங்களோ? அப்படின்னு ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் இந்த முக்கியமான நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நிறைய பேர் விழுப்புரம், கள்ளக்குறிச்சின்னு இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்கும் சேர்ந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அப்புறம் செகண்ட் ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. எதை வச்சு சொல்கிறாருன்னு தெரில. அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு செகண்ட் ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லி நான் இந்த மாதிரி ஏதேதோ பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. இன்னமும் நம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ செகண்ட் ரிசல்ட்ஸ்னு ஒன்று வரும்னு அஃபீஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லைங்க. வருமா வராதா அப்படின்னு நான் எதுவும் சொல்லலைங்க. அஃபீஷியலாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும், ஏன்னா அவங்களாம் சேர்ந்தே 3-4 மாதம் ஆயிடுச்சு. இனிமேவும் செகண்ட் ரிசல்ட்னு ஒன்று இருக்குது, அது வரும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது, பொய் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் விருப்பம் கிடையாது. ஏன்னா பொய் சொல்லி உங்களை டெய்லி வீடியோ போட்டு கூட்டிகிட்டு போக என்னால் முடியும். எனக்கு அது தேவையில்ல. உண்மையை அப்படியே நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதிகாரப்பூர்வமாக 2வது ரிசல்ட்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நிரூபிக்கப்படலை. ஸோ அது வரும்னு நீங்கள் ஆதாரப்பூர்வமாக சொல்லுங்கள். இது வரும் ப்ரோ, என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குது, நான் நியூஸில் பார்த்தேன், இல்லை என்கிட்ட இந்த மாதிரி மெயில் அப்டேட் இருக்குன்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள், நான் அதை வீடியோவாக போடுறேன், தாராளமாக போடுறேன், மக்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ 2வது ரிசல்ட் வரும்னு நம்பிக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காதீங்க. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மொதல் ரிசல்ட்டுக்கு உட்காந்துருக்கீங்கன்னா நியாயம். மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களாம் 4-5 மாதம் ஆகி இன்னமும் 2வது ரிசல்ட் வரும் நான் பணம் கட்டியிருக்கேன், நான் வந்து உட்காந்துருக்கேன்னு நம்புறது இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு ரேஷன் கடை 2024 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு இப்போவே நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அது எப்போ வரும்னா மோஸ்ட்லி எப்பயுமே டிசம்பர் மாதம் வருங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் வராது. அவங்களுக்கு எப்பப்போலாம் வேகன்சி காலி பண்ணிவிட ஆகுதோ, ஏன்னா போன 2 வருஷம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு இன்னும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி வரல. ஸோ அப்படி இருக்கும்போது வரலாம், வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் 2024 நவம்பரில் எப்பயுமே கால்ஃபர் வருங்க நோட்டிஃபிகேஷனு. டிசம்பர் 5 அந்த தேதிகளில் இன்டர்வியூ வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஜனவரியிலேருந்து ரிசல்ட் போட ஆரம்பிப்பாங்க. அது இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அது டக்குன்னு போட்டுருவாங்க ஒவ்வொரு வாட்டி, அது அவங்களோட டைமை பொறுத்து. ஸோ இப்படி தான் நடக்கும். ஸோ அடுத்த இதை கேட்ட எல்லா கேள்விக்குமே இந்த இதில் நான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வேறு நாளைக்கு நமக்கு எலெக்ஷன் டேட் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே ரிசல்ட் வந்தாலும் நான் உடனே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். அதே மாதிரி வேறு ஆடியோ இருக்குன்னு எனக்கு மறக்காமல் மெயில் பண்ணுங்கள். ஸோ நம்ம விடக்கூடாது, ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு கிடைக்கிற ப்ரூஃப் எல்லாமே எனக்கு மெயில் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், மெயில் ஐடி இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நான் வந்து பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். விழுப்புரமும் சரி, கள்ளக்குறிச்சியும் சரி. நீங்களும் ரிசல்ட் வந்தால் சொல்லுங்கள். யாரெல்லாம் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ நாள் காத்திருந்தோம், ரிசல்ட் நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ நாளைக்கு எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்குள்ளே ரிசல்ட் வருதா, இல்லை அதுக்கப்புறம் வருதா, இல்லை எப்போ வருது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ விடாதீங்க, அது வரைக்கும் எல்லோரும் ஃபோன் பண்ணிகிட்டே இருங்க. திரும்ப அதே தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இன்னோவேஷன் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.